எங்கம்மா போற? கோயிலுக்கு சித்தப்பா. என்ன திடீர்னு? உண்டியல்ல எது விழுந்தாலும் கோயிலுக்கு தான் சொந்தமா. சரி. அதான் எங்க அப்பா பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாருல, அந்த டாக்குமெண்ட உண்டியல்ல போட போறேன். ஏன் ஷாக் ஆகுற? நம்மளும் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போவோம். ரெண்டு பேரும் போங்கடி, ஓனரை தூக்கி உண்டியல்ல போட்டு வந்துடலாம். என்னடி திடீர்னு சித்தி மேல அக்கறை? சித்தப்பா தான் சொன்னாரு. அப்ப ஓனருக்கு தான் பொண்டாட்டி மேல அக்கறையா? என்ன முழிக்கிறான்? உன் சித்தப்பா என்னடி சொன்னா? உன் மண்டையில களிமண்ணு தாண்டி இருக்கு. அதான் களிமண்ணு கரைய கூடாதுன்னு கொடை பிடிக்கிறேன். அவளுக்காவது களிமண் இருக்கு, உன் மண்டையில வெறும் மண்ணு தாண்டி இருக்கு. போகி பொங்கல் அதுமா புள்ளைய பெற்றிருக்க, வாழ்த்துக்கள் டி. சரிடி. அடுத்த போகி பொங்கல் உன் புள்ளைய வித்து தான் கொண்டாடணும். திருடி. வாய மூடிட்டு இருடி. புள்ளையோல நல்லபடியா வளர்க்கணும். பருந்துக்கு விருந்து வச்சிராத, உனக்கு மருந்து வச்சிருவேன். போதுண்டி போடி, போய் உன் புருஷனை கொளுத்தி போகி கொண்டாடு. சித்தி, இந்த வாட்ச் சரி பண்ணி கூட. நல்லா தாண்டி ஓடுது, என்ன பிரச்சனை? 12 மணி ஆச்சுன்னா திரும்ப 1ல இருந்து ஓடுது சித்தி. எடுத்துட்டு அந்த ஒட்டடை குச்ச தூக்கி பண்ணைய சுத்தம் பண்ணடி, போகி கொண்டாடலாம். ஏண்டி பொங்கல் முடிஞ்சு போச்சு, காலேஜ் கிளம்பாம இங்க வந்து உட்கார்ந்துருக்க? 2 நாள் லீவ் போட்டேன் சித்தி. ஏன் ஆக்குற பொங்கலை திங்கவா? எதுக்குடி 2 நாள்? அடிக்கடி லீவ் போடுறேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சித்தி. ஆமாவா? ஏன்டி லீவ் போடுற? எங்க அப்பா தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு இடத்துக்கு அடிக்கடி போனா மரியாதை இருக்காதான். அந்த மண்ணு முட்டை தூக்கி ஆத்துல போடுறி, கரைஞ்சு திரிஞ்சு போட்டோம். என்னடி முறைக்கிற? கறி குழம்பு வாசம் அடிச்சாலே மாமியார் வீட்டு கட்டில போய் உட்கார்ந்துருப்பான் ஓனரு. அவனுக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா? நான் போறேன் சித்தி. எங்கடி காலேஜுக்கா? இல்ல சித்தி, கறி குழம்புன்னு சொன்னோடனே வீட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த எலிமண்ட திருந்தாதடி.